வாங்க சூப்பரான மொறுமொறு பாசிப்பருப்பு பிஸ்கட் குக்கரை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ப்ரௌன் சுகர், 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஃபில்டரில் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் வெண்ணெயும் சர்க்கரையும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா விஸ்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கலாம். அதில் 1 கப் பாசிப்பருப்பு மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாவை வறுக்கல, டைரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு பிசையணுங்க. ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அப்போ தான் பிஸ்கட் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து வெதுவெதுப்பான பால் சேர்க்கலாம், இல்லை நார்மலாக ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நார்மலான பால் வேணாலும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறதா அடியில் உப்பு கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு கேஸ்கட் விசில் எதுவும் போடாத அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பிஸ்கட் ரெடி பண்ணுற ட்ராக்கில் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த குக்கிங் கட்டரை வச்சு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி கால் வட்டை மாதிரி போட்டுட்டு மேலே முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி குக்கர் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவுண்ட் இதில் இருக்கிற பிஸ்கட்டை உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிஸ்கட் தயாராகிடுங்க. இந்த பிஸ்கட்டை நீங்கள் 1 மணி நேரம் ஆற விட்ட பிறகு தான் உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். உடனே மொறுமொறுன்னு இருக்காது. இது நல்லா ஆறட்டும். இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் அடுத்தது ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரி குக்கிங் கட்டரை பயன்படுத்தி செஞ்சுக்கிறேன். அது மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக முந்திரி பருப்பு வச்சுட்டு திரும்ப 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் 3 டைப்பில் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. நல்லா சூப்பராக எம்மியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் பாசிப்பருப்பு பிஸ்கட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.